வெல்கம் டு ஹரிசிவ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி சுலபமான முறையில் வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு குக்கரில் 200 கிராம் டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு அளந்து போட்டு நல்லா 2 தடவை கழுவிட்டு இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் ஊற்றிட்டு இந்த குக்கருடைய மூடியும் விசிலும் போட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஃபுல்லாக வச்சிடலாம். ஒரு விசில் வந்த பிறகு சிம்மில் 3 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துட்டேன். இது இந்த பருப்புக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் எலுமிச்சை அளவு புளியோட 200 டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு வெந்நீர் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வானிலையை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதே அளவுக்கு உடைச்ச உளுந்து, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதே அளவுக்கு வெந்தயம். இது காஞ்ச பிறகு முழுசாக உரித்து வச்ச சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதனுடைய 5 பச்சை மிளகாயை நீல வாக்கில் நறுக்கி அதையும் சேர்த்துட்டேன். இப்போ இதை லேசாக வதக்கின பிறகு இதனுடைய கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு திரும்பவும் வதக்கிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நறுக்கி வச்ச வெண்டைக்காயும் இதோடையே சேர்த்துட்டு நல்லா கரண்டி மூலமாக இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடையே சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்தாச்சு. இப்போ திரும்பவும் ஒரு தடவை கரண்டி மூலமாக கிண்டி விட்டுருங்க. இது வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ மூடி எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய் இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி வெந்து வந்திருக்கு. இதனுடைய நம்ம ஏற்கனவே வேக வச்ச இந்த பருப்பையும் எடுத்துகிட்டு மூடியும் எடுத்துகிட்டு இந்த பருப்பை இதனுடைய சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை அலசி இதோடையே ஊற்றிருக்கேன். இதோடையே நம்ம புளி தண்ணியை 2 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோடையே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோபுரமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோபுரமாக சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ எல்லாம் கலந்து வர மாதிரி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. திரும்பவும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். ஏற்கனவே வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. அதனால் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். அவ்வளோதான். லாஸ்ட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை போட்டு இதை ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ சூப்பரான சுவையான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.